ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டோட ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சி 2098 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிஇடி டீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ இவங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரையிலான பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று 11/2/2021. ஸோ இந்த டேட்டில் தான் அப்டேட் ஆகிருக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கமஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 முதல் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் த்ரூ ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 25, அதாவது 25/3/2021. ஸோ மார்ச் 25 வரையும் அப்ளிகேஷனுக்கான கால அளவு கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தேர்வு நடைபெறும் அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்துருக்குறாங்க. 26 அண்டு 27/6/2021. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 டேட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் 2 டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் போகுது அப்படின்றத பொறுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ 2 செஷனாக கூட நடக்கலாம், 2-3 செஷனாக நடக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அதுக்கான மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 235 பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் வேக்கன்சி 1863 வேக்கன்சி. ஸோ இந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில் பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 235 போஸ்டிங்கான இது பழைய வேக்கன்சி, அந்த வேக்கன்சி இதோட ஆட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சி டீட்டெயில்ஸு. ஸோ தமிழ் சப்ஜெக்டோட ஜென்ரல், அதாவது ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 43 கேட்டகரி. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி 1 அண்டு கேட்டகரி 3 ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி 4க்கு ஒரு போஸ்டிங்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் 268 போஸ்டிங். ஸோ இது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் பார்த்துங்க. நான் சப்ஜெக்ட் வைஸான வேக்கன்சி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் தமிழில் பார்த்திங்கன்னா 268 வேக்கன்சியும், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 190 வேக்கன்சியும், மேக்ஸில் பார்த்திங்கன்னா 110 வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 94 வேக்கன்சி. அதாவது அடுத்தது கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி 177 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுவாலஜி பார்த்திங்கன்னா 106 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டனி 89 வேக்கன்சி. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் 287 வேக்கன்சி. அடுத்து காமர்ஸில் பார்த்திங்கன்னா 310 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 112 வேக்கன்சி. ஜியாகிரஃபி 12 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு 14 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஹோம் சயின்ஸில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி இந்தியன் கல்ச்சர், அதில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசி உமனில் பயோ கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் 1ல் பார்த்திங்கன்னா 39 வேக்கன்சி இருக்குது. அடுத்து சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ல் பார்த்திங்கன்னா 39 போஸ்டிங் இருக்குது. மைனாரிட்டி மீடியம். ஸோ மைனாரிட்டி மீடியமில் பார்த்திங்கன்னா டோட்டல் மைனாரிட்டி மீடியமில் மேத்ஸ் பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங், கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங்கு, அதே மாதிரி பாட்டனி பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங்கு, ஜுவாலஜி ஒரு போஸ்டிங், ஹிஸ்ட்ரி ஒரு போஸ்டிங், காமர்ஸ் ஒரு போஸ்டிங். டோட்டலாக பார்த்தோம்னா 9 போஸ்டிங் மைனாரிட்டி மீடியம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 18%, அதாவது 18% வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, அதாவது எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 18% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, அதாவது எஸ்சிக்குள்ளாரவே 18%லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அருந்ததியினர் எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3% இடஒதுக்கீடு வந்து உள்ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1% ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ், அதாவது எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% இடஒதுக்கீடு. இது ஆல்ரெடி இருக்கிற விஷயந்தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 26.5% வந்து பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5% வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 26.5லேயே வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ், ஸோ இவங்களுக்கும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3.5% பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5% வந்து முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது 20% வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30%, அண்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனும் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன், ஸோ இந்த மாதிரியான நிறைய கோட்டாஸ் வந்து இருக்குது. அந்த ரிசர்வேஷன் படி வந்து இவங்களே எல்லாமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேக்கன்சி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்தமாகவே பிரித்து கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, as per the section 6 of the special rules in Tamil Nadu, the higher secondary educational services in the school education. ஸோ இது வந்து பார்த்தோம்னா eligible for applied by the direct requirement to this requirement if he has completed 40 years of age on the first day of July in the year 2021, and provided that the age limit prescribed above shall be increased by 5 years in respect of candidates. ஸோ இந்த 40 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி எஸ்டி அண்ட் பிசி எம்பிசி இந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் அது அந்த கோட்டாக்குள்ளார, அதாவது 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருந்தாலே அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதே மாதிரி டெஸ்டிடியூட் விடோஸ் ஃபார் ஆல் கேசட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி அண்ட் ஈக்குவலன்ட் டிகிரியாக இருக்கணும். அதே மாதிரி 10+2+3+2 இந்த மெத்தடில் வந்து யூனிவர்சிட்டி பேட்டர்ன் ஒரு இன்ஸ்டியூஷன், ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி மஸ்ட் have been obtained from the institution recognized by the University Grant Commission, and the course must have been duly permitted by the competent authority. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் 45% ஆஃப் ஈக்குவலன்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் பேச்சுலர் எஜுகேஷன், அதாவது பிஎட் வந்து பார்த்திங்கன்னா 45% பெற்றிருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் வந்து 50% வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 50% அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் வந்து பிஎட் வந்து பார்த்திங்கன்னா 45%, அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் வித் அதாவது எம்எஸ்சி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 50%. ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கணும், மார்க் வந்து மினிமம் வந்து எடுத்துருக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் பண்ணியிருக்கணும். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இன் ஹெல்த்
and physical education and degree in sports with at least 55% of marks. ஸோ பிபிஎட் பண்ணியிருந்தாவே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் பிபிஎட் அண்ட் டிகிரி அண்ட் பிபிஎட் இன்டிகிரேட்டட் வித் 4 years in the professional degree in accordance with the National Council of Teacher Education. ஸோ பிபிஎட் பண்ணியிருந்தாவே போதும். பிபிஎடில் வந்து 50% ஆர் 55% இருந்தால் போதும். ஸோ அட்லீஸ்ட் 50% எடுக்கணும் அப்படின்றது தான் ரூலு. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் 50% எடுத்துருக்கணும். அதாவது பிஎட்டில் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டில் 45% எடுத்துருக்கணும். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட். ஸோ மாஸ்டர் டிகிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் engineering ஆர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்டெக் படிச்சிருந்தாலே ஓகே. டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபார் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ பிஎட் வந்து மஸ்ட்டு. மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே வந்து படிச்சிருக்கணும். அண்டு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா வந்து யூஜி அண்டு பிஜி இருக்கணும். அதே மாதிரி பிஎடும் இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வரும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா the candidate have to pay the fees is 500. அதாவது 500 ரூபா வந்து ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது 250 அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து 250ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேயபிள் ஒன்லி த்ரூ ஆன்லைன் நெட் பேங்கிங் அண்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு. ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். அடுத்து how to apply. The candidate should apply only through online mode. ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எவிடன்ஸ் ஃபார் கிளைம் made by this candidate while applying online should be submitted by the candidate at the time of certificate verification if called for. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் மெத்தட் அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தான், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான். இது வந்து 3 hours ஆஃப் டியூரேஷன் இருக்கும். 3 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான். இதில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 MCQs, அதாவது 150 வினாக்கள் வந்து கேட்கப்படும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் கொஷின் கேரி 1 mark. The marks are allotted in this main subject educational methodology and the general knowledge as follows. ஸோ மெயின் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கான மார்க் வந்து பார்த்திங்கன்னா 110 வினாக்கள் வந்து கேட்கப்படும். இதில் வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வினாக்களும், ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 10 வினாக்களும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 வினாக்கள் வந்து கேட்கப்படும். ஸோ இந்த சிலபஸ் ஃபார் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் பப்ளிஷ்டு இன் கெசட். ஸோ கெசட்டில் வந்து ஆல்ரெடி வந்து சிலபஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் தான். அடுத்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்க த கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் அந்த மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சிஏ வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் எஸ்டி 40 மார்க்ஸ். ஸோ ஆர் alone எலிஜிபிள் ஃபார் ரெக்யர்மெண்ட். ஸோ இவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான போஸ்டிங் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் வந்து டாப் மார்க்காக எடுக்கணும். ஸோ அதிக மார்க்காக எடுத்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அடுத்தது மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் லாங்குவேஜஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ், அதாவது பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர் அண்ட் மைக்ரோ பயாலஜி, ஹோம் சயின்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோ பயாலஜி, ஹோம் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் தேர்வுகள் நடைபெறும். அதர் தென் த சப்ஜெக்ட் மென்ஷன் இன் த ஏ அண்டு பி. ஸோ போத் ஏ அண்ட் பி, அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் நடக்கும். அடுத்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து
2-3 செக்ஷனாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலைஸ் பண்ணுவாங்க. மார்க்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. நார்மலைஸ் பண்ணி ஃபைனல் மார்க் வந்தால் தான், ஸோ அதுக்கான கால்குலேஷன் மெத்தடு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க நார்மலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் தான். ரிசல்ட்டுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகபிள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th 12th யூஜி பிஜி பிஎட். அதே வந்து பிடி டீச்சர்ஸ் அப்படின்னா 10th 12th இந்த பிபிஎட் ஆர் எம்பிஎட். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட், தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகணும். அதாவது டிகிரியும் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜில் வந்து தமிழ் வழி சான்று வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டும் வந்து இந்த பேஜில் வந்து லாஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்க்கான ஒரு மாடல் ஃபார்மேட் வந்து அவங்க இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நல்ல தருணம். இந்த தருணத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக அவங்க ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம்.